நாமத்தை நிமித்தம் கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவர் மத்தியிலும் அவர் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் கல்வாரி சிலுவையில தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்து நமக்காக அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் நம்மளோடு ஜீவனோடு இருக்கிறார், நம்மளோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமையான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் துதிப்போர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவரை நம்பி வந்திருக்கிற ஒருவரையும் அவர் விட்டு விலக மாட்டார். நல்ல வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி விடுதலையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து நம்முடைய தேவன் அவர் மரணத்தையே ஜெயமாய் விளங்கினார். அவர் மரணத்தையே ஜெயமாய் விளங்கினார். அவர் மரணத்தை வெற்றி சிறந்த தேவன். இந்த உலகத்துல ஒருவருமே செய்யக்கூடாத, ஒருவராலும் செய்ய முடியாத ஒரு பெரிய தியாகத்தை அவர் நமக்காக செய்து முடித்தார். அந்த கல்வாரி சிலுவையில அவர் நம்ம மீது காண்பித்த அந்த அன்பு, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே வாசம் செய்கிறார். நல்ல வாய்களை திறந்து விடுதலையோடு அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினே, இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்பி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவரை ஆராதிப்பதற்காக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, அவரை உயர்த்துவதற்காகவே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற பரிசுத்தம் உள்ள தெய்வமாயிருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து விடுதலையோடு இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல தெய்வமே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனிதனுடைய கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மரணத்தையே அவர் ஜெயமாய் விழுங்கிய தேவன். அந்த மரணத்தையே அவர் ஜெயமாய் விழுங்கிய தேவன். அவர் மரணத்தையே ஜெயித்த தேவன். அந்த ஜெய கிறிஸ்து அவர் நம் மத்தியிலே அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு ஒரு நன்றி நிறைந்த இதயத்தோடு நல்ல வாய்களை திறந்து இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். நீர் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எனக்காக மரித்தீரப்பா. என்னுடைய பாவங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே. நாங்கள் நீதிமான்களாக மாற வேண்டும் என்று சொல்லி எங்களுக்காக மரித்து உயிரோடு எழும்பி இன்றைக்கும் எங்கள் மத்தியில் ஜீவனோடு இருக்கிற தெய்வமே, இன்றைக்கு எங்களோடு மத்தியில் ஜீவிக்கிற தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளிலே ஆண்டவருடைய நாமத்தை உற்சாகமாக நன்றி செலுத்துவோம். அவர் காண்பித்த தியாகத்தை நினைத்து, அவர் நமக்கு பாராட்டின அன்பை நினைத்து ஒரு நன்றி நிறைந்த இதயத்தோடு நன்றி செலுத்துவோம். இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்ல தேவனாக எங்கள் மத்தியில் அசைவாடுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தயவுக்காக நன்றி அப்பா. இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். Thank you.
செலுத்துவோமா? அவர் நம்மை நடத்துகிற தேவனாக, அவர் நம்மோடு கூட இருந்து, அவர் இதுவரைக்கும் நம்மை வழி நடத்தி வந்த தயவை நினைத்து, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவருடைய ரத்தம் இன்று நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தமாக இருக்கிறது. அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினால அவர் நம்மை மீட்டிருக்கிறார். அவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படி நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த நல்ல தயவை நினைத்து நன்றி நிறைந்த இதயத்தோடு நன்றி செலுத்துவோம். இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே முடிந்தவர்கள் கொஞ்ச நேரம் எழும்பி நின்று, முடிந்தவர்கள் எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். இது ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம், அவரை துதிக்கிற நேரம். ஒருவரும் மௌனமாயிராதபடிக்கு நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையில நமக்காக காண்பித்த அந்த அன்பின் தியாகத்தை அந்த ஒருவரும் மறந்து விடாமல், அந்த சிலுவையின் தியாகத்தை நமக்காக அவர் சிந்தின இரத்தத்தை நினைத்து ஒரு நன்றி நிறைந்த இதயத்தோடு நன்றி செலுத்துவோம். இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வசனம் சொல்லுகிறது, அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக தந்து அவர் இவ்வளவாய் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஒரே பெயரான தன்னுடைய செல்ல பிள்ளையாகிய அந்த இயேசுவை அவர் நமக்காக ஒப்பு கொடுத்து, அவர் நமக்காக பலியாகி, அவர் நமக்காக உயிரோடு எழும்பி, அவர் இன்றைக்கு நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலே அவர் பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் அது இன்றைக்கும் நம்மளோடு பேசுகிறதா இருக்கிறது. அது இன்றைக்கும் ஜீவனுடையதா இருக்கிறது. அந்த விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை நினைத்து ஒரு நன்றி நிறைந்த இதயத்தோடு வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல சத்தங்களை உயர்த்தி, நல்ல சத்தங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நல்ல தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதுக்கு நம்ம செய்யாமல், அவர் நம்முடைய நன்மையினால் நிரப்பி இருக்கிறார். மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். நம்முடைய பாவத்தை எல்லாம் நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம் மத்தியில அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு ஜீவனை தருகிற அந்த இயேசு அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். நல்ல சத்தங்களை உயர்த்தி, இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லா விசுவாசிக்கிற எல்லாரும் நல்ல வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அது இன்னும் குறைந்து போகவில்லை. அது இன்னும் ஜீவனுடையதாகவே இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நினைத்து இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நீர் எங்கள் மத்தியிலே உயிரோடு எழுந்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு ரட்சிப்பை தந்த என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு என்ற நம்பிக்கையில நல்ல விசுவாசத்தோடு அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு அவர் இன்றைக்கும் ஜீவனுடையதா இருக்கிறார். அவர் நம்முடைய மத்தியில அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். எந்தெந்த காரியங்கள் மரித்து போயிருக்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் அவர் நம்முடைய சரீரத்தில் அசைவாடுகிறதா இருக்கிறார். எந்தெந்த பகுதியில வியாதிகளாக இருக்கிறோமோ அவரை துதிக்கிற இந்த நேரத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவனுடைய தேவனாய் இருக்கிறார். நல்ல வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இவ்விதமாய் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15:17 இவ்விதமாய் சொல்லுகிறார், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் பாவங்களில் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்ல வரார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு மீட்பு இல்லை, இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு இல்லை. ஆனால் விசுவாசம், நம்ம எல்லாருக்கும் ஒரு விசுவாசம் உண்டு. அவர் நம்ம மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் விலக்கி மீட்ட நம்முடைய இரட்சகர் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் அந்த விசுவாசத்துல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நமக்கு இரட்சிப்பை தருகிற, நமக்கு மீட்பை தருகிற நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்கிற எல்லாரும் இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்நிய பாஷைகளை பேசி இயேசுவே நம் மீட்பர் உயிரோடு இருக்கிற தேவன், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன், நம்முடைய நம்பிக்கையை அவர் காப்பாற்றுகிற தேவன். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு. அந்நிய பாஷைகளை பேசி நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நமக்கு ரட்சிப்பை தருகிற, நமக்கு மீட்பை தருகிற நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள், அவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் அது இன்றும் ஜீவனுடையதா இருக்கிறது. இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மரணத்தையே ஜெயமாய் விழுங்கின தேவன், அவர் மரணத்தையே ஜெயமாய் விழுங்கின தேவன். ஏதாவது சூழ்நிலையை குறித்து பயத்தோடு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நமக்காக உயிரோடு எழுப்பின, நமக்காக ஜீவனோடு இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாக இருக்கிறார். நமக்கு சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கலாம், நாம் நம்பின மனிதர்கள் நம்மை ஏமாற்றி விட்டிருக்கலாம், ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவரை நம்பி அவரை உண்மையாய் ஆராதிக்க வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் அவர் கைவிட மாட்டார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் சொன்னதுதான், அவர் சொன்னதிலும் அதிகம் செய்வார். அவர் சொன்னதிலும் அதிகம் செய்வார். அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் அது தரையில் விழுந்து போவதில்லை. விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நமக்கு மீட்பை தருகிற, நமக்கு ரட்சிப்பை தருகிற நம் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். அதனால் துணித்தலை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். அவரை நம்பினவர்களை, அவரை நம்பி வந்தவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருக்கு கைவிட தெரியாது. இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நீர் இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தி வந்தீரே, நீர் எங்களை இம்மட்டும் பாதுகாத்து வந்தீரே. இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்ல தேவனாக இதுவரைக்கும் எங்கள் மத்தியில் அசைவாடி நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்றோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, எங்களுக்காக உயிரோடு எழுந்ததுக்காக நன்றி. எல்லா பிரச்சனைகளும் இதோடு மாறி ஒரு புது பலன் அடைய, புதிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள, புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, புதிய மகிமையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். அப்படியே செய்ய நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு சங்கீதம் தான். நம்ம இரவுல டெய்லி நம்ம வீட்டில் வாசிப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்லேயே எங்கள் சபையிலையும் எப்பொழுதும் இந்த சங்கீதத்தை வாசிப்பாங்க. இது ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த 121ஆம் சங்கீதம் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறதாகவும் நமக்கு ஒரு ஆறுதல் அளிக்கிற சங்கீதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அதை தான் இந்த சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிற ஒருவன் அவன் கர்த்தரை தேடி வரும் பொழுது கர்த்தர் அவனை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த 121ஆம் சங்கீதம் எழுதப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தின் நம்ம பேக்ரவுண்டை பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், இது ஒரு ஆரோகண சங்கீதம். அதில் மேலே போட்டிருக்கு பாருங்க, 121ஆம் சங்கீதம் ஆரோகண சங்கீதம். இந்த ஆரோகண சங்கீதம் எப்படி என்னன்னு சொன்னா, மலையேற்ற பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரோகணம் அப்படின்னு சொன்னா மலையில ஏறி போகும்போது பாடுவாங்களா. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமை நோக்கி வருஷத்துக்கு 3 தடவை பயணம் செய்வாங்களாம். எருசலேமை நோக்கி, அதாவது கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த 3 பண்டிகைக்கும் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து, அவங்க பக்கத்து தேசத்திலிருந்து இருக்கிற ஜனங்கள் அவர்கள் எங்கே போவாங்க அப்படின்னா அந்த எருசலேமை நோக்கி அந்த மலை பகுதியில் கடந்து செல்வார்களாம். அந்த நேரத்தில் எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த 121ஆம் சங்கீதம். இந்த சங்கீதம் மாத்திரமல்ல, அவர்கள் 120ஆம் சங்கீதத்திலிருந்து 134ஆம் சங்கீதம் உள்ள 15 சங்கீதமும் இந்த மலையேற்ற பாதையில், அந்த மலை பகுதியில் அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களால் எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த ஆரோகண சங்கீதம். இது மலை பகுதியில் அவர்கள் எழுதின சங்கீதம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவர்கள் அந்த மலைப்பகுதியில் போகும்போது நமக்கு தெரியும் எவ்வளோ கல்லு முரடான பாதைகள் இருக்கும், எவ்வளோ ஆபத்துகள் வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டு கர்த்தர் ஒருவரே எங்களை பாதுகாக்க வல்லவர் என்று சொல்லி நம்பி இந்த சங்கீதத்தை அவர்கள் அந்த மலைப்பகுதியில் அந்த பஸ்கா பண்டிகை, பெந்தைகோஸ்தே பண்டிகை ஆசரிக்க செல்லும் பொழுது அவர்கள் எழுதப்பட்ட சங்கீதமாக வேத பண்டிதர்கள் இதை கூறுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் மெயினாக நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் ஒருவரே நம் பாதுகாப்பு, கர்த்தர் ஒருவரே நம் ஆதரவாக இருக்கிறார் என்பதை தான் இந்த சங்கீதக்காரர்கள் எழுதுகிறார்கள். ஹல்லேலூயா. நமக்கு இரக்கமும் நமக்கு தயவும் கர்த்தர் ஒருவரால் மாத்திரமே தர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரம சீயோனை நோக்கி போகிற நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் கர்த்தர் ஒருவரே நம் துணையாக, கர்த்தர் ஒருவரே நம் ஆதரவாக இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு ஊட்டும் விதமாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 121ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஹல்லேலூயா. இதுல ஒத்தாசை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒத்தாசை அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ்ல உதவின்னு சொல்லுவோம். அதான் இங்கிலீஷ் வேதாகமத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறது, மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் லார்ட் ஹூ மேட் ஹெவன் அண்ட் எர்த். நமக்கு உதவி வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் வரும் என்கிறதா சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஒத்தாசை என்பது நமக்கு உதவியாக அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சில சமயம் நம்ம மனிதர்களுடைய உதவியையோ ஒத்தாசையோ நாடி இருப்போம். ஆனால் அந்த முக்கியமான நேரத்தில் அவர்கள் நம்மை விட்டு விலகி விடுவார்கள். எத்தனை பேர் வாழ்க்கையில் இது நடந்திருக்கு? எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நம்ம மனிதர்களை நம்பி சில காரியங்களை செய்வோம். மனிதர்களிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லி நம்ம சில காரியங்களை செய்வோம். ஆனால் அவர்கள் அந்த முக்கியமான நேரத்தில் நம்மை விட்டு விலகி விடுவார்கள். ஆனால் இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை எழுதுகிறார்கள். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய தாவீது வாழ்க்கையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் கர்த்தர் மீது எவ்வளோ நம்பிக்கை கொண்டிருந்தார் என்று சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாவீதை போல கர்த்தர் மீது நம்பிக்கை கொண்டிருந்த ஒரு மனுஷனை நம்ம பார்க்கவே முடியாது. அவர் அவ்வளோ நம்பிக்கையாக கர்த்தர் மீது கொண்டிருந்தார். அதனால தான் அநேக சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதரிடத்திலிருந்து வரும் ஒத்தாசை அது விருதாக போய்விடும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதா, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறான். அவன் நம்பின அநேக மனிதர்கள் அவனை ஏமாற்றி இருக்கிறார்கள். அந்த மனிதர்களுடைய நம்பிக்கையை அறிந்த அவன் அந்த சங்கீதத்தை இவ்விதமாக எழுதுகிறான், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனிதனுடைய உதவி விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து வரும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். எந்த மனிதர்களிடத்திலிருந்து வரும் என்று நாம் விசுவாசிக்க கூடாது. மனிதர்களிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை ஒரு நாள் மாறிவிடும். ஹல்லேலூயா. தேவன் மாத்திரமே என்றைக்கும் மாறாதவராக நம்மளோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை அந்த மலை பகுதியில் அவங்க அந்த கரடு முரடான பாதைகளில் செல்லும் பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்க. அவங்க அந்த மலை பகுதியில் போகும்பொழுது அங்கே அநேக தேவர்கள், அநேக கடவுள்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் அதையெல்லாம் பார்க்காதபடிக்கு எங்களுக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் படைத்த என் தேவாதி தேவனிடத்திலிருந்து வரும் என்று சொல்லி நம்பி எழுதியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் முக்கியமான நேரத்தில் நம்மை விட்டு விலகி போய் விடுவார்கள். ஆனால் நம்முடைய தேவாதி தேவன் மாத்திரம்தான் அவர் இக்கட்டான நேரத்தில், நமக்கு கஷ்டத்தின் நேரத்தில் நமக்கு கை கொடுக்கிற தேவனாக, நம்மை விட்டு கைவிடாத தேவனாக அவர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இயேசுவே, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகலால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்தில் வரும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேறு எங்கும் நம்முடைய பாதையை திருப்பாமல் நேர் வழியாக கர்த்தர் நமக்கு காண்பித்த வழியாக நாம் செல்லும் பொழுது அவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது இரண்டாவது பகுதியாக நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3ஆம் வசனத்தை, இது இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக பிரிப்பார்கள். 1ஆம் வசனம் 2ஆம் வசனமும், அப்புறம் 3ஆம் வசனமும் 6ஆவது வசனமும், அப்புறம் 7ஆவது வசனம் 8ஆவது வசனம் என்றாக 3 பகுதிகளாக பிரிப்பார்கள். அதாவது இந்த 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலும் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒருவரே ஒத்தாசையா இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை காக்கிற தேவன், நம்மை இதுவரைக்கும் கைவிடாமல் வழிநடத்தி வந்த தேவன், அவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. நம்ம மனுஷர்கள்ட்ட சில பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இதை தூங்காம பாத்துக்கப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பாருங்க, அவங்க மறந்து போய் தூங்கி விடுவார்கள். ஏனென்றால் மனிதர்கள் அவர்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் எவ்வளவு நம்ம மீது நோக்கமா இருக்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய அன்பை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். அவர் எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயுல வாசிக்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை ஒரு எடுத்து வாசிங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம தலையில இருக்கிற முடி கூட, ஒரு முடி கூட ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம தனையை விட்டு கீழே விழாது. அவர் அவ்வளவாக வசனம் சொல்லுகிறது, தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள், நானே உன் தேவன், உங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிற தேவன், நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்க சொல்லுகிறார். ஆமென். நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். மனிதர்கள் சில நேரம் நமக்கு ஒத்தாசை செய்வோம், இந்த காரியத்தில் நான் உங்க கூட துணை நிற்பேன் என்று சொல்லி அவர்கள் வாக்கு கொடுத்து சென்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் மனிதர்கள், சூழ்நிலை நிமித்தமாக மாறிவிடுவார்கள். அதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மாறுகிற உலகத்துல மாறாத தேவனாக நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி அவர் நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கடைசி 2 வசனத்துல என்ன சொல்லுகிறார்? என்றென்றைக்கும் ஒத்தாசை என்கிறத நமக்கு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு எப்பொழுதும் ஒத்தாசையாக இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் நமக்கு நன்மையான நேரத்தில் மட்டும் நம்மளோட கூட இருக்க மாட்டார். நமக்கு தீமை ஏற்படுகிற நேரத்திலும், நமக்கு எதிரியான சத்துரு நமக்கு தீங்கை விளைவிக்கிற நேரத்திலையும் அவர் நமக்கு ஆதரவாக இருந்து அவர் நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆனால் எப்பொழுது அவர் நம்மளோடு கூட இருப்பார் என்று சொன்னால், 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை நாம் ஏறெடுத்து பார்க்கும் பொழுதுதான் அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஏன்னா உலகத்தில் அநேக தெய்வங்கள் இருக்கிறது. அதுதான் இஸ்ரவேல் சொல்றாங்க, ஜனங்கள் சொல்றாங்க, அவங்க அந்த மலை பகுதியில் எருசலேமுக்கு செல்லும் பொழுது அநேக தேவர்கள் இருந்தார்கள் அந்த காலத்துல. ஆனா அவர்கள் அவைகள் எல்லாம் பார்க்காதபடிக்கு அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவாதி தேவனையே நோக்கி பார்த்தார்கள். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துல தான் அந்த சங்கீதத்தை எழுதுகிறாங்க, வானத்தையும் பூமியும் படைத்த என் தேவாதி தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவர்கள் நம்பி ஆண்டவரே பாதையில் அவர் வழிநடத்த நாம சொல்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பாடுகள் ஏற்படும், அநேக தீமையான காரியங்கள் நடைபெறலாம், அநேக சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒரு சத்தியத்தை மாத்திரம் மறந்து விடாதீர்கள், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், வாக்கு மாறாத தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் நம்மளோடு கூட இருந்து நம்மை முடிவு பரியந்த நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொன்று என்றென்றைக்கும் பாதுகாப்பார். இவ்வளவு நாள் நம்மை பாதுகாத்தாரே, எவ்வளவு சேதங்கள். அண்ணன் கூட சொன்னார், பைக்கில் போகும்போது கர்த்தர் தான் பாதுகாத்தார், நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது, என்ன வேணா நடந்திருக்கலாம். எத்தனையோ தடவை நம்ம கார்களில் பயணம் செய்கிறோம், பேருந்துகளில் பயணம் செய்கிறோம், எத்தனையோ சூழ்நிலை நம்ம கண்ணால பார்க்கிறோம். நேற்று பார்த்த மனிதர்கள் இன்று இல்லை. ஆனால் கர்த்தர் இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையிலே நம்மை ஜீவனுள்ள சாட்சியாய் மாற்றி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்று சொன்னால் இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை, அவர் நம் மீது நோக்கமாகவே இருக்கிறார், அவர் நம் மீது நினைவாகவே இருக்கிறார். அதே தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எருசலேமுக்கு நேராக வழிநடத்தின தேவன், அவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இதுவரைக்கும் நம்மை வழிநடத்தின தேவன், அவர் நம்மை முடிவு பரியந்தம் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இஸ்ரவேலை காக்கிற தேவன், நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தின தேவன், நீர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தின தேவன்.
இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்தீரப்பா. எங்களை சிதையாமல் கரு போல பாதுகாத்தீரே. எங்களுடைய சாட்சியில சொன்னல, எத்தனையோ மனிதர் எத்தனையோ இது கண் முன்னாடி பார்க்கிறோம், ஆனால் கர்த்தர் மாத்திரம் எங்களை வழி நடத்தினார். விசுவாசிக்கிற எல்லாரும் பாடுவோமா? ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல காத்தீரே நன்றி, 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. விசுவாசத்தோடு பாடுவோமா? ஒரு கரு போல நம்மை பாதுகாத்தாரே. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே. நல்ல கரங்களை உயர்த்தி அந்த எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல காத்தீரே நன்றி, 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். சாட்சியம் சங்கீத பகுதியும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? கரங்களை வைத்துவோம். ஆமென். நாம் யாவர் கரங்களை தட்டி தம்பி அவர்களை நாம் பாராட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ரொம்ப நல்லா இருந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நினைச்சு கூட பார்க்காத மாட்டாதீங்க. நன்றி, நன்றி, நன்றி தேவா. நன்றி, நன்றி இயேசு ராஜா. நன்றி, நன்றி, நன்றி தேவா. கிரியைய மகிழ்கிறோம் நாதா. நன்றி, நன்றி, நன்றி தேவா. நன்றி, நன்றி இயேசு ராஜா.
சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியையில வாழுகிறோம் நாதா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. வனாந்தர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே. வனாந்தர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே. கற்பாறை கண்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே. கற்பாறை கண்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடலும் கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடலும் கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தானும் கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தானும் கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இதைப் போல ஒரு நாளிலே, ஞாயிற்றுக்கிழமையிலே, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏசப்பா எப்போ உயிர்த்தெழுந்தாராம்? அதிகாலையில் அதிக இருட்டோடே. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், அதிகாலையில் அதிக இருட்டோடே. இப்போ நாம் ஜெபம் பண்ணும்போது கூட ஆண்டவர் சொல்கிறாரு, அதிகாலையில் தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்போ அதிகாலையில் அதிக இருட்டோடே நாம் ஜெபம் பண்ணுவது நமக்கு நல்லது. ஆண்டவர் வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள், மற்ற மரியாள், சூசன்னாள் எல்லாரும் ஓடி அவர்கள் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தார்கள். என்னவென்றால், 3ஆம் நாள்லே அவங்களுக்கு ஒரு சாங்கியம் இருந்தது. ஆக்சுவலாக அது முதல்ல செஞ்சிட்டாங்க. இருந்தாலும் 3ஆம் நாள் போய் ஒரு சில வேலைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே கடந்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் அற்புதமாக உயிர்த்தெழுந்து அங்கே காணப்பட்டார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவர்கள் போகும்பொழுது பேசிக்கொண்டு போனார்களாம். மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறது, நமக்காக அந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவார், எப்படி நாம் உள்ளே பிரவேசிப்பது, எப்படி நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வது என்று. ஆனால் நம்முடைய தேவனோ, தேவாதி தேவனோ அற்புதமாக, ஆமென், ஸ்தோத்திரம், தேவ தூதர்கள் மூலியமாக அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நாம் பார்க்கிறோம், உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாக இருந்த மற்ற சீசரிடத்திலும் போய்
கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால், அப்பொழுது பேதுரும் மற்ற சீசரும் கல்லறை இடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுரை பார்க்கல மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னாக வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டான். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்றால், ஆமென், ஸ்தோத்திரம், தூங்கி கொண்டிருந்த ஒரு மனிதன் எழுந்து செல்வது போல தன்னுடைய ஆடைகளை, அதாவது குறிப்பாக அந்த போத்திக்கிட்டு இருக்கிற அந்த போர்வையை எடுத்து தனியாக மடித்து வச்சுட்டு போன மாதிரி சுற்றி வச்சிருக்குதுன்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்க. கரெக்டாக என்ன செஞ்சா மடித்து வைத்தார்களாம். அது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது ஒரு எழுப்புதலுக்கு சான்று. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கப்பட அளவிலே அதுவே அந்த துணியே ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய சேலையினால் அவரை சுற்றப்பட்டிருந்தார்கள். ஆனால் அதை அவர் மடித்து வைத்து விட்டு போய்விட்டார். அல்லேலூயா. ஆனாலும் அவர் உள்ளே பிரவேசிக்கவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னாக வந்து உள்ளே பிரவேசித்து இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டான். முந்தி கல்லறையிடத்தில் வந்த மற்ற சீசரும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அல்லேலூயா. எதை கண்டு விசுவாசித்தான்? இயேசு அங்கே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவதூதர்கள் லூக்காவில் சொல்கிறார்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் உயிரோடு இருக்கிறார். ஆனால் நீங்கள் கல்லறைகிட்ட போய் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு நம்முடைய தேவன் ஒருவரே இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கும் ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுவோம். உலகத்தில் இருக்கிற அத்தனை கல்லறைகளும் மூடப்பட்டதாக இருக்கிறது. மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாருடைய கல்லறையும் மூடப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துங்கிற ஒரே தெய்வம், அவருடைய கல்லறை மாத்திரம்தான் 2000 ஆண்டுகளாக திறந்த வண்ணமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. ஒவ்வொருவரும் அதை பார்க்கலாம். நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீர்களானால், இஸ்ரேல் தேசத்துக்கு செல்வதற்காக ஒரு முயற்சி எடுப்பீர்களானால், நாம் அனைவருமே கூட என்ன செய்யலாம், சபையார் எல்லாருமே போய் அங்கே பார்த்துட்டு வரலாம். நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல கூட நிறைய சாட்சியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த கல்லறை, இயேசு கிறிஸ்துடைய கல்லறை திறந்த வண்ணமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்காக ஆசீர்வாதம் திறந்து கிடக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு, ஆமென், உங்கள் ஆசீர்வாதத்தை மூடி வைத்திருக்க மாட்டார். உங்களுக்காக ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்தே வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசு மரிப்பார், பிற்பாடு 3ஆம் நாள் உயிரோடு எழுவார் என்று ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம், சிறிய தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டிலே 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே அவர் நம்மை எழுப்புவார். ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியமும் ஏற்கனவே ஆண்டவர் எழுதி வச்சது தான் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் நடக்குன்னு ஆண்டவர் என்னென்ன எழுதி வச்சாரோ அத்தனையும் நடக்குது. நாட்டுக்கு நாடு சண்டை வரும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் எழும்பும். கடைசி நாட்களிலே யாருமே, ஆமே, ஸ்தோத்திரம், அவர்கள் அநேகர், அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாருமே எப்படி இருப்பார்கள்? பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்து உள்ளவர்களாயும் தாய் தகப்பன்மாரே கீழ்ப்படியாதவர்கள் இப்படி தான் இருப்பார்கள் என்று கடைசி நாட்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே என்ன ஆண்டவர் என்னென்ன எழுதி வச்சாரோ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல தான் இயேசு மரிப்பார் என்றும் பிற்பாடு 3ஆம் நாள் உயிரோடு வருவார் என்றும், ஆமென், ஸ்தோத்திரம், அவர் பிறப்பதற்கு, இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே உயிர்த்தெழுதலை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுடைய பிறப்பும் எழுதி வச்சிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் தீர்க்க தரிசனம் மூலியமாக உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடுகளை தருவார். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வருகிற வசனங்கள் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், அல்லது ஊழியக்காரர்கள் சொல்லுகிறதான அந்த வசனம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், அல்லது சொப்பனம் அல்லது தரிசனத்தின் மூலியமாக தேவன் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். எப்படி பிதாவானவர் மரித்தோரை
எழுப்பி உயிர்ப்பிக்கிறாரோ அதே போல குமாரனும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதின நாளிலே பிதாவாகிய தேவன் சோத்திரம் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி எழுப்பினாரோ அதே போல அவரை விசுவாசிக்கிறதான நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான எல்லா தோல்வியான மனப்பான்மையிலிருந்தும் தோல்வி சிந்தனையிலிருந்தும் பொல்லாத ஆவியிலிருந்தும் எல்லா எதிர் வல்லமையிலிருந்தும் நம்மளை விடுதலையாக்கி தேவன் ரட்சிப்பார். அல்லேலூயா. குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மையும் ஆண்டவர் உயிர்ப்பிப்பார், நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 2 விதமான உயிர்ப்பிப்பு இருக்கிறது. ஒன்று மரித்து உயிரோடு வருவது, அது வேற, அது கடைசி நாட்களிலே நடைபெறுவது. இன்னொரு உயிர்ப்பிப்பு, அது ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன வேணுமோ அதை தருவார். ஒவ்வொரு வாரமும் என்ன வேணுமோ அதை நமக்கு தருவார். நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு பல நாமங்கள் இருக்கிற அதில் ஒன்று தான் எல்சடாய். அல்லேலூயா. எல்சடாய் என்று சொன்னால் போதுமானதற்கும் அதிகமானவரா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கேமரா ஸ்டாண்ட் இருந்தால் போதும், ஆனால் 3 இருக்குது. அல்லேலூயா. ஒரு கேசியா இருந்தால் போதும், ஆனால் 3 கேசியா இருக்கிறது. அல்லேலூயா. சோத்திரம். ஒரு மைக் இருந்தால் போதும், ஆனால் 5 மைக் இருக்குது. அல்லேலூயா. போதுமானதுக்கு அதிகமானவர். ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே நான் கூட்டி கொடுப்பேன், எதுவும் குறைவாக அல்ல. அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் சில நேரத்தில் ஆண்டவர் எனக்கு கொஞ்சோண்டு கொடுங்க, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு நம்ம பழகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அதிகமாக கேட்டு பழகுங்கள். அல்லேலூயா. 100 ரூபா வேணும்னா 100 ரூபா தான் தருவார். கொஞ்சம் வாய் திறந்து 10,000 வேணும்னு கேளுங்க. அல்லேலூயா. லட்சம் வேணும்னு கேளுங்க. அல்லேலூயா. 10 லட்சம் வேணும்னு கேளுங்க. அல்லேலூயா. 1 கோடி ரூபாய் வேணும்னு கேளுங்க. அல்லேலூயா. எதற்காக? தேவ ராஜ்யத்தை உங்கள் வாழ்க்கையிலே கட்டி எழுப்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பணம் 2 காரியத்துக்கு தேவைப்படுகிறது. ஒன்று நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்கள், இரண்டாவதாக பொது சேவையில் இருப்பதற்காகவே தேவன் உங்களை படைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு போர் வீரன். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு பெரிய விசுவாசியாக, சுவிசேஷகராக காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சிலருக்கு நிறைய வரங்களை தரலாம், சிலருக்கு குறைவான வரங்களை தரலாம். ஆனால் எல்லாருமே தேவன் எடுத்து பயன்படுத்த ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. நாம் இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையிலே ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக இந்த வருஷத்தில் எதையாவது ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். அல்லேலூயா. அந்த பெண்கள் தான் முந்தி கொண்டார்கள் என்று பைபிளில் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க போகிறதுக்கு, அந்த கல்லறையின் இடத்துல போவதற்கு, சில காரியங்களை செய்வதற்கு யார் முந்தி கொண்டாரா? மரியாள், மற்ற பெண்கள். ஆனால் ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? வெறும் பழமை தான் வீட்டிலேயே பேசிக்கிட்டு சோத்திரம் நேரத்தை கடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் பழமை பேசவில்லை. கிரி இல்லாத விசுவாசம், செத்த விசுவாசம். நேராக கடந்து போய் அங்கே பார்த்தார்கள். இயேசுவையும் கண்டுபிடித்து விட்டார்கள். இயேசு அந்த மகளை மரியாளை பார்த்து சொன்னார், மகளே மரியாளே என்று பேர் சொல்லி கூப்பிட்டார். அல்லேலூயா. அப்பொழுது திரும்பி பார்த்து இயேசு நிற்கிறதை கண்டு ரபூனி என்று சொல்லி அவரை கட்டி தழுவ, அவர் காலில் விழவ அந்த மகள் கடந்து போனாள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்னை தொடாதே. அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவர் சொல்றார், என்னை சமயமாக இருக்கையில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன். அல்லேலூயா. அதிகாலையில் தேடுகிறவர்களை என்னை கண்டு அடைவார்கள். அந்த மகள் அதிகாலையில் தேடினாள். அதனால தான் என்ன செஞ்சாங்க? கண்டடைந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், இன்னும் என் பிதாவின் இடத்துக்கும் உன் பிதாவின் இடத்துக்கு நான் இன்னும் போகலை, என்னை தொடாத, எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னார். அதே போல் அவங்க பயந்துக்கிட்டு தள்ளி நின்றுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், நீ ஊருக்குள்ளே போய் நான் உயிர்த்தெழுந்த நற்செய்தியை யோவானுக்கும் பேதுருக்கும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் இன்னும் யாரெல்லாம் கேள்விப்படாமல் இருக்க அவங்களுக்கு எல்லாருக்கும் போய் ஊருக்குள்ளார சொல்லுன்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். அல்லேலூயா. அவர் நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். அதை எல்லாருக்கிட்டையும் எடுத்து 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 நம்ம சொல்லணும். அப்பொழுது நிறைய ஆசீர்வாதம் நமக்கு தருவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். யாரோ ஒருவர் சத்தியம் சொன்னதுனால தான் இன்றைக்கு நாம் சபையில் உட்காந்துருக்கிறோம். அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் நமக்காக சோத்திரம், இயேசு நல்லவர், அவரை நம்புங்கள், தேடுங்கள் என்று சொன்னதுனால தான் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம சாட்சி சொல்கிறோம், சாட்சியாய் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்போ நான் பாஸ்டராக இருக்குன்னா யாரோ ஒருத்தர் எனக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறாங்க, சொன்னதுனால தான் நான் பாஸ்டரான. அதே போல் தான் நீங்கள் யாரோ ஒருவருக்கு சொல்ல வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உலகம் ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது, எழுப்புதலுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. உண்மையான எழுப்புதல் தேவ சபையிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உண்மையான எழுப்புதல், அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிற சபையிலே அந்த ஆசீர்வாதம் நிலைத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா.
அதை மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 1:5. ஆமென். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார்? உயிர்த்தெழுந்த தேவன். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பலமாய் ஆண்டவர் நிரூபித்திருக்கிறாராம். ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுவோம். பலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறாய், அறகுறையாக அல்ல. உயிர்த்தெழுந்த இயேசு ஓடி போகல. ஆமென். ஸ்தோத்திரம். வரும்போது மரியாள் வயிற்றிலே வந்தார், பெத்லகேமிலே பிறந்தார். மறைமுகமாக யாருக்கும் அவர் சொல்லவே இல்லை. தேவ தூதர்கள் மேய்ப்பர்கள் சொன்னாங்க. ஆனால் அவரே அதிக ரிஸ்க் எடுக்கல. ஆனால் உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு 40 நாள் பூமியில் ஆண்டவர் மீண்டுமாக இருந்திருக்கிறார். எவ்வளோ ஒரு சந்தோஷமான செய்தி. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த உடனே போகல, 40 நாள் இருந்து பின்ன முன் நாட்களிலே, அதாவது அந்த 3.5 வருஷத்தில் யாரெல்லாம் நல்ல ஊழியத்தில் உற்சாகமாக இருந்தாங்களோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3.5 வருஷமாக யாரெல்லாம் ஆண்டவரோடு நல்ல உறவாடினாங்களோ அவங்கக்கிட்டேயே போய் மீண்டும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த 40 நாளில் அவர் வாக்கில் போயிருந்தாருன்னா, நான் உயிர்த்தெழுந்துட்டேன், எல்லாருக்கும் டாட்டா, அல்லது நான் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறேன், அதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகல. ஒவ்வொரு வீட்டுக்கும் கடந்து போனார். யாரெல்லாம் சோர்ந்து போய் கவலையோடு இருந்தாங்களோ அவங்க வீட்டுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் முதல்ல தொடாதே என்று சொன்ன தேவன் மீண்டுமாக தாப்பா போட்டிருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே கடந்து போய் ஆண்டவர் சொல்கிறார், என்னை தொட்டு பாருங்கள். அல்லேலூயா. என்னை என்ன செய்யுங்க? தொட்டு பாருங்கள். அதுதான் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். அல்லேலூயா. ஆமென். அதில் தோமா என்பவர் அவர் ரொம்ப அவிசுவாசமாக இருந்திருக்கிறார். அப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார என்ன நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்ப முடியாது, நான் போய் அவரை பார்க்கணும், அவரை கட்டி பிடிக்கணும், அவரை கையை பார்க்கணும், அவருடைய விழாவிலே குத்தப்பட்டிருக்கிறதான அந்த காயத்தை நான் பார்க்கணும் என்று அவர் சொன்னார். அப்பொழுது ஆமென் ஸ்தோத்திரம். 1 விசை 2 விசை 3 விசை ஒரு விசை வந்தபோது ஆமென் ஸ்தோத்திரம் அந்த தோமா இல்லை. மீண்டுமாக 2ஆம் விசையாக ஆண்டவர் அந்த தோமா இருக்கிற அன்னைக்கே, அதாவது ஜபத்தில் அங்கங்கே கூடி கூடி பயந்துக்கிட்டு பற்பல பழமைகளை பேசிக்கொண்டு சிலர் சந்தோஷப்படுகிறார்கள், சிலர் சந்தோஷப்படாமல் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆமென் ஸ்தோத்திரம் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் இயேசு தாமே தோமா இருக்கும்போதே நின்று தோமாவை பார்த்து சொன்னார், தோமாவே தோமாவே, நீ இன்னும் விசுவாசியாமல் இருக்கிறாய், கிட்டே வா. யார் நம்பாமல் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கிட்டே வா, என் கரங்களை பாரு, என்னுடைய கால்களை பாரு, விழாவை பாரு அப்படின்னு சொல்லி ஆமென் அந்த காயத்தை அந்த இடத்துல காட்டுறார். என் இடுப்பில் குத்துனது நீ இல்லைன்னு சொல்கிற, இங்கே பார், விழாவில் குத்தப்பட்ட அந்த காயத்தினுடைய தழும்புகளை பார், காலில் இருக்கிற தழும்பை பார், கையில் இருக்கிற தழும்பை பார். இது ஒருவேளை அவர் அவிசுவாசியாக அப்படி சொன்னாலுமே கூட அவர் ஒரு பெரிய சாட்சியை அவருடைய வாழ்க்கையில் அவர் கண்டுபிடித்து கொண்டார். அல்லேலூயா. அதாவது எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறது சிலர் நம்ப மாட்டாங்க, அவங்களே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அல்லேலூயா. இயேசு நல்லவர் என்பதை நீங்களே ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அடுத்தையும் சொல்கிறத நம்பணும், அது ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, நீங்களே இயேசு நல்லவர் என்பதை நம்பணும். அதுக்கு தான் கர்த்தர் சங்கீதம் 34:8 சொல்லப்படுற கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் ஆமென் நிருபத்தில் சொல்லுது, நீங்கள் அவரை ருசித்தது உண்டானால் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. அவரை நம்ம ஒரு தடவை ருசித்துட்டோம்னா, ஒரு தடவை அவரை ஏற்றுக்கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறமாக ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க நினைத்தாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மை விட்டு அவரை விட்டு யாராலையும் எந்த காரியத்தாலும் பிரிக்கவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த அம்மாவை நீ பார்க்க சொல்லுங்க. அப்போ தேவன் சொல்கிறாரு, நீங்கள் எந்த அளவுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் நாம் அவரை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளை அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். முதலாவது நாம் முதல்ல அன்பு கூர்ந்தோமோ அவர் நம்மக்கிட்ட முதல்ல அன்பு கூர்ந்தார்னா அவர் தான் ஃபஸ்ட்டு. அல்லேலூயா. அன்பிலே அவர் தான் என்ன செய்கிறாரு? முந்திக் கொண்டார். அவருடைய அன்பு தான் முதலாவது. அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை நம்புவோம். பலமாய் நிரூபிக்கப்பட்ட
தேவகுமாரன். இன்றைக்கு நீங்கள் எந்த டெஸ்ட் வேணாலும் எடுக்கலாம், ஆண்டவர் உண்மையானவர். ஒரு விஷயம் என்ன பண்ணாங்களாம், இந்த திருவிருந்தை குறித்து ரட்சிக்கப்படாத கணவர் சொன்னாராம், நீ ஏன் வார வாரம் போகிறாய், நீ எங்கோ போகிறாய் வருகிறாய் அப்படின்னு சொல்லி அவரை திட்டியிருக்கிறார், பேசியிருக்கிறார். நீ சபைக்கு போல, அங்கே போகிற இங்கே போகிறன்னு சொல்லி தப்பு தப்பாக திட்டியிருக்கிறாங்க. கடைசியில் ஒரு நாள் சொன்னார், இன்னைக்கு திருவிருந்துக்கு போகிற இல்லை, திருவிருந்துன்னா என்னன்னு கேட்டிருக்கிறார் ரட்சிக்கப்படாத கணவர். அவர் அந்த அம்மா சொல்லியிருக்குது, திருவிருந்துன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, அப்பத்தை கொடுப்பார்கள், அப்புறம் திராட்சை ரசத்தை கொடுப்பார்கள், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நாம் செய்வது நாணார்த்தமாகத்தான் செய்கிறோம். ஒரு சாங்கியத்துக்கு தான் என்ன செய்கிறோம், அந்த திராட்சை ரசத்தை கொடுக்குறோம். ஆண்டவரே அப்படி தான் கொடுத்தார், இந்த திராட்சை ரசம் என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. அப்பத்தை பிட்டு சொன்னார், இது என்னுடைய சார். அதே தான் நாமளும் செய்கிறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பன்னு தான் பிச்சு கொடுப்பாங்க. பெரிய ரொட்டி அல்லது பன்னு, பெரிய பன்னு இருக்குல்ல, அந்த பன்னு தான் எடுத்து கொடுப்பாங்க. அந்த சபையில் அந்த பன்னு தான் கொடுத்துட்டு இருந்துருக்குறாங்க. அந்த பன்னும் அந்த திராட்சை ரசமும் ஒரு சின்ன கப்பில். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இன்றைக்கு கட்டாயமாக நீ திருவிருந்துக்கு போயிட்டு இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தையும் அந்த சரீரத்தையும் வாங்கிட்டு வந்து என்கிட்ட காட்டணும் அப்படின்ட்டாங்க. கணவர் கோபக்கார கணவர், ரட்சிக்கப்படாதவன், அடிப்பேன் உதைப்பேன் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. வந்ததுலேருந்து அந்த அம்மா அழுதுகிட்டே இருந்திருக்குது. ஆராதனைக்கு முடிஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் திராட்சை ரசத்தை ஏகவித்து புசிப்போம் என்று சொல்லும் போது மறந்துட்டு அது என்ன செஞ்சு எல்லாரும் குடிச்சிருச்சு. ஆனால் அந்த அப்பத்தை கையை நடுங்கி கொண்டே அந்த அப்பத்தை புசிக்கவே இல்லை. ஏனென்றால் வீட்டில் போய் காட்டினா தான் வீட்டில் உண்மைன்னு சொல்லி நம்புவாங்க, இல்லைன்னா சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லிடுறாங்க சொல்லி அப்படியே பிடித்து கொண்டே நடுங்கி கொண்டே இருந்தார்கள். கடைசியாக எல்லாரும் போய்விட்டார்கள். அந்த போதர்கிட்ட இந்த அம்மா நின்று ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டு, நான் அதை வீட்டுக்கு கொண்டு போய் காமிக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடி வீட்டுக்கு எடுத்து வைக்கும் பொழுதும் மரண அடியாக இருந்தது. நான் இன்னும் சிறிது நேரத்தில் சாக போகிறேன், இன்னும் சிறிது நேரத்திலே சாக போகிறேன் அப்படி நினைத்து கொண்டே கடந்து போனார்களாம். கடைசியில் வீட்டுக்கு போய் அவங்க கணவர் ரெடியாக அடிப்பதற்கும் வெட்டுவதற்கும் குத்துவதற்கும் ரெடியாக, ரொம்ப கோபமாக, ரொம்ப மூர்க்கமாக கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு நின்று கொண்டு இருந்தாராம். கடைசியாக அந்த அம்மா தன்னுடைய கரங்களை திறந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார்கள். திருவிருந்துக்கு போனியா? போனேன். அப்போ ஆண்டவருடைய சரீரத்தில் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ஆண்டவருடைய ரத்தத்தை கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ரத்தம் எங்கே? ரத்தத்தை தெரியாமல் என்ன செஞ்சிட்டேன், குடிச்சிட்டு என்னை மன்னிச்சுக்கின்னு அழுதுகிட்டே சொன்னான். அதுக்கும் அடி விழுந்துதான். சரீரம் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. சரீரம் இதோ கையில் இருக்கிறது சொல்லி அப்படியே இப்படி சரீரத்தை இப்படி அந்த பன்னு தான், அந்த பண்ணை இப்படி திறந்தா உண்மையாக ஒரு துண்டு கறி அதுக்குள்ளே இருந்துச்சான். ஒரு துண்டு கறி. பாஸ்ட் கொடுத்தது வெறும் பன்னு தான், சபையில் கொடுத்தது பன்னு தான். ஆனால் உண்மையாக ஒரு கறி துண்டாகாது மாறிவிட்டது. அந்த கணவர் விடவில்லை. அவன் ஒரு மோசமானவன். அவன் சொல்லுகிறான், இது ஏதாவது ஒரு கறியாக இருக்கும், ஆட்டுக்கறியாக இருக்கும், கோழிக்கறியாக இருக்கும், மீன் கறியாக இருக்கும், பன்றிக்கறியாக இருக்கும், ஏதோ ஒரு கறியாக, ஏதோ ஒரு மிருகத்தினுடைய கறியாக இருக்கும். இது ஆடு மாடு கோழி குரங்கு ஏதாவது ஒரு கறியாக இருக்கும், அதை நீ வைத்துக்கொண்டு பொய் சொல்லுகிறாய் என்று சொல்லி ஒவ்வொரு கடையிலும் போய் கேட்டானா. எல்லா கடைக்காரனும் இது கோழிக்கறியும் இல்லை, ஆட்டுக்கறியும் இல்லை, மாட்டுக்கறியும் இல்லை, குரங்கறியும் இல்லை, எந்த கறியுமே இல்லைன்னு சொல்லிட்டான். என்னடா வம்பா இருக்குது, இப்படி சொல்லிட்டாங்களே, என் மனைவி அடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாருக்கிட்டே ஐடியா கேட்டேன். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு. லேபுக்கு போனால் கண்டுபிடிக்கலான்னு ஒருத்தன் சொல்லியிருக்கிறான். அங்கே லேபில் கொண்டு போய் கொடுத்தாங்களாம். உலகத்தில் இருக்கிற எந்த மாம்சத்தோடு அந்த மாம்சம் சேரவே இல்லையா. 2 கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உலகத்தில் இருக்கிற எந்த மாம்சத்தில் என்ன செய்யலை, அந்த மாம்சம் செட் ஆகலை. அப்பொழுது தான் இது உண்மையான ஆண்டவருடைய ரத்தம். அது அவ்வளோ நாள் அவன் டெஸ்ட் பண்ணால் கூட 8 நாள் டெஸ்ட் பண்ணால் கூட 8 நாளும் அது நல்லாவே இருக்குது. அல்லேலூயா. வேறு வழியே இல்லாமல் அந்த மனிதனும் அழுது தேவ சமூகத்தில் முட்டி போட்டு ஒப்பு கொடுத்துட்டானா. அல்லேலூயா. நீ கும்பிட்ற இயேசுவே நானும் கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி. இப்படி தான் காட்டுக்குள்ளே ஒரு மனிதன் போகும்போது கரடி வந்துருச்சான். அப்போ அவன் சொன்னானா, பொண்டாட்டி கும்பிட்ற இயேசுவே இந்த நேரத்தில் என்ன செய்ய, என்னை காப்பாற்று. ஏன்னா அவர் கும்பிட மாட்டார், அவருக்கு அது தெரியாது. அதனால் அவர் சொல்கிறார், பொண்டாட்டி கும்பிட்ற இயேசுவே இந்த கரடிக்கிட்ட இருந்து என்னை தப்பின்னு சொல்லி முட்டி போட்டுக்கிட்டு அவர் இயேசு நினைக்கிறார், அவருடைய பொண்டாட்டி நினைக்கிறார். ஏன்னா அந்த அம்மா நல்லா ஜெபிக்கும், இவருக்கு ஜெபன்னா வராது, தெரியாது, வெறும் கேலி கிண்டல் பண்ணுவார், சிரிப்பார், அதோடு சரி. அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் கிருபையினால அந்த கரடி நல்லா கிட்ட வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு போயிடுச்சு. காப்பாற்றி
விட்டுருச்சு. வீட்டுக்கு வந்த உடனே காலிலே விழுந்தாராம். மனைவி வெளியே சொல்லி வெளியே வர சொல்லி அவங்க மனைவி காலிலே நினச்சுனா உளுந்து, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, ஒன்றுமேட்டு உன்னை அடிக்கவே மாட்டேன், உதைக்கவே மாட்டேன், எந்த ஏசுக்கிட்ட எந்த கோயிலுக்கு போகிறேன் அதே கோயிலுக்கு நான் போகிறேன், நானும் வரேன் அப்படின்னு சொன்னாங்களா. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு ஒவ்வொரு இடத்துல பலமாய் நிரூபித்து கொண்டிருக்கிறார், பலமாய் நிரூபித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மிஷினரியை ரொம்ப சண்டையில் அப்படியே கழுத்தையே சீவிட்டாங்களாம். கழுத்து போய் தூரத்தை விழுந்துருச்சான். அங்கே ஏசு ரத்தம் செய்ய, ஏசு ரத்தம் செய்யன்னு அந்த கழுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக அந்த கழுத்து இந்த முண்டத்தோட வந்து ஒட்டிக்கிச்சான். அல்லேலூயா. எந்த தீவிரவாதி வெட்டினானோ அதே தீவிரவாதி 10-20 பேர் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக நம்முடைய தேவகுமாரன் இருக்கார். நாம் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அந்த காலத்தில் ஒரு விசுவாச வீரர் இருந்தாராம். எனக்காக கர்த்தர் யாவை செய்து முடிப்பார் நம்பிக்கொண்டே இருப்பாராம், பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருப்பாராம். அவர் சொல்கிறார், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு, விசா எடுத்துக்கிட்டு, டிக்கெட் எடுத்துக்கிட்டு போகணும். அந்த காலத்தில் சரி, இந்த காலத்தில் சரி. ஆனால் அவர் சொல்லுகிறார், ஒரு நாட்டுக்கு என்னை ஆண்டவர் போக சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை விசா மற்றும் டிக்கெட் அந்த காலத்துலேருந்து உடனுக்குடனே கொடுத்துருவாங்க. அந்த ஏரோட்ரம்லேயே வந்ததுக்கப்புறம் கொடுப்பாங்க. இப்போ வந்து 8 நாள் 20 நாளைக்கு முன்னாடியே வாங்கணும். நாம் அந்த காலத்தில் அப்பயே கொடுப்பாங்க. உள்ளூர்காரங்களாக இருந்தால் அன்னன்னைக்கே போய் அப்போ வாங்கிக்கலாம். சரி, அப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த காலத்தில். அப்போ இவர் வரிசையில் நின்று கொண்டு இருக்கிறாராம். விசுவாசமாக சொல்கிறாராம், என்னை ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு போக சொல்கிறாரு. ஆனால் அவரும் அவருடைய மனைவி நின்றுட்டு இருக்கிறாங்களாம். டிக்கெட் எங்கன்னு கேட்டால் டிக்கெட் இல்லைங்கிறாராம். என்ன சொல்கிறாராம்? இன்னும் சிறிது நேரத்திலே என்னுடைய டிக்கெட் வரும் அப்படிங்கிறாராம். அல்லேலூயா. அவர் விசுவாசத்தில் சொல்கிறாரு. டிக்கெட் வாங்கலை, யாரும் அவருக்கு வாங்கி தரவும் மாட்டாங்க, வாங்கலை, பணமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல இந்த லைனில் நிற்க சொன்னார். ஃப்ளைட்டில் போகிறவங்களோட நானும் போக போகிறேன் அப்படின்னாராம். அப்புறம் பார்த்தா கடைசியாக அந்த லைன் சுருங்கி கொண்டே இருக்கிறது. இப்போ 100 பேர் நிற்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தராக எழுதிட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு உள்ளுக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க லைனில். ஆனால் இவருடைய நேரம் வரும் பொழுது ஒரு 5 பேர் 10 பேர் தான் நிற்கிறாங்களாம். எல்லாம் போய்டும். அப்பையும் பயப்படாமல் லைனில் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்களே, என்னை ஆண்டவர் கூட்டிகிட்டு போவார். திடீரென்று சொல்லி ஒருத்தர் முன்னாடி, இவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிற, அடுத்து இவர் போகணும். அதுக்குள்ளே ஒருத்தர் ஓடி வந்து, நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகணும், என்னை ஆண்டவர் போக சொல்கிறாரு, எனக்கு டிக்கெட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாராம். அப்போ அவர் சொன்னார், எனக்கு தான் ஆண்டவர் சொன்னார் உனக்கு டிக்கெட் உங்கள் 2 பேர்த்துக்கு வாங்க சொன்னார், நானும் அதே இடத்துக்கு தான் போகிறேன், வாங்க 3 பேர் சேர்ந்து போகலான்னு அப்படியே போயிட்டாங்களா. அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு வைத்துக்கொண்டு நாம் சும்மா இருக்கக்கூடாது. ஜெபத்தில் சொல்லணும், ஆண்டவரை நீங்கள் எப்படி கஷ்டத்திலிருந்து வெளியே வந்தீங்களோ, 3 நாள் மரண உபாதைப்பட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சோத்திரம் அந்த ஆவிகளுக்கு, நோவா காலத்தில் ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணி சில காரியங்களை செய்தார். ஆனாலும் அந்த முதல் நாள் அவர் சொன்னார் இல்லையா, கெத்செமனே தோட்டத்திலே, எனக்காக 1 மணி நேரம் என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 7 வார்த்தைகளே ஒரு வார்த்தை சொன்னார் அல்லவா, என் தேவரே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் சகித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட வந்தார். இன்றைக்கும் அந்த இயேசு உயிரோள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:21. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷரால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் மரணம், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தை நிமித்தம் தான் முழு மனுக்குலத்துக்கும் மரணம் வந்தது. அல்லேலூயா. முந்தின ஆதாம் பாவமான ஒரு மனிதன், ஆனால் பிந்தின ஆதாம் ஜீவ ஆத்மா. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவாத்மா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஜீவாத்மா. என்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், என்றென்றைக்கும் நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் 2ஆவதாக வந்திருந்தாலும் நமக்காக அநேக காரியங்களை மனுஷனால் மரணம் உண்டானபடினாலே, மனுஷனால் தூய மனிதர், பாவமில்லாத மனிதர். உலகத்தில் யார் பாவம் இல்லாதீங்க அப்படின்னா ஜீசஸ் மட்டும்தான். அல்லேலூயா. அதுக்கு தான் அவருக்கு பேர் சுத்த கண்ணா. அவருக்கு பேர் என்ன? சுத்த கண்ணா. கண்ணு மட்டுமல்ல, அவருக்கு காது மூக்கு வாய் எல்லாமே சுத்தம் தான். அல்லேலூயா. கை சுத்தம், வாய் சுத்தம், திருட மாட்டார். அல்லேலூயா. பொய் பேச மாட்டார். சொல்லியும் செய்யாதிருக்க அவர் மனுபுத்திரன் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் கரெக்டாக அவர்கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்தா கரெக்டாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கரெக்டாக நம்ம விசுவாசித்தா கரெக்டாக நம்முடைய விசுவாசத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு, சேங்ஷன் பண்ணுறாரு. இந்த மகள் விசுவாசிக்கிறாங்க, கட்டாயம் இந்த மகளுக்கு நான் கொடுத்தே ஆக வேண்டும், இந்த குறிப்பிட்ட மனிதர் என்னை விசுவாசிக்கிறார், இந்த ஆசீர்வாதம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா.
ஜனவரி 26க்கு நம்ம கூட்டம் நடத்தணும். பிப்ரவரி 6ஆம் தேதி கூட்டம் நடத்தணும். அதாவது மார்ச் 6ஆம் தேதி கூட்டம் நடத்தணும். 2 கூட்டத்தையும் தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். அல்லேலூயா. அந்த பொருளாதார காரியங்கள் நம்ம என்னென்ன ஜெபம் பண்ணுமோ அத்தனை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னுமாய் கூட பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். எல்லா விசுவாசிகளும் நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்றால், நம்ம எல்லாரும் எப்படியாவது பரலோக ராஜ்யத்தில் காணப்பட வேண்டும். அதுக்காகத்தான் முயற்சி எடுக்கணுமா? அல்லேலூயா. அதுக்கு முதல் படி சபையோடு அட்டாச்சடாக இருக்கணுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையோடு உங்களுக்கு உறவு இல்லை என்றால் கட்டாயமாக பிசாசு ஏதோ ஒரு வழியில் தூக்கிட்டு போயிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்படி செத்தார், இப்படி செத்தார், அதில் மாட்டிக்கிட்டார், இதில் மாட்டிக்கிட்டார், ஏதோ ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். சபையோடு நீங்கள் ஒன்றித்து வாழும் பொழுது எந்த பிசாசும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் சொல்லுங்க, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன், இந்த கல் அந்த திருச்சபை தான் கல். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல், இயேசு கிறிஸ்து தான் கண்மலை ஆகிய கல். அந்த கல்லின் மீது யாரும் என்ன செய்ய முடியாது, மோத முடியாது. சபையோடு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சபையில் இருக்கிற நேரம் மட்டுமல்ல, சபையில் இல்லாத நேரங்களிலும் மற்ற 6 நாட்கள், திங்கள் முதல் சனி வரை, மற்ற 6 நாட்களும் நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நினைக்கணும், எப்படியாவது இயேசு கிறிஸ்துடைய வருகை வரும் பொழுது நான் அதில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. அதை நினைக்க வேண்டும். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 11:25. ஆமென். அழகான வசனம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நான் சொல்கிறேன், சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தையும், ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தையும் ஆண்டவர் உயிர்ப்பிப்பாராம். அல்லேலூயா. எழுதப்பட்டிருக்கு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். லாசர் மரித்து விட்டார், 4 நாள் ஆயிற்று. எத்தனை நாள்? அவருக்கு 2வது நாளே சொன்னாங்க, முதல் நாளே சொன்னாங்க. மீண்டும் ஆண்டவர் என்ன சொன்னாங்க, பின்னும் 2 நாள் தங்கியிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாமளா இருந்தால் என்ன செய்யணும், நமக்கு பிரியமானவங்களுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளால் தாங்கவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பதறி அடித்து கொண்டு ஓடுவோம். அன்றைக்கி பெரிய ஐயா, நம்முடைய தலைமை போதகர் PT கிறிஸ்டோபர் ஐயா ட்ரிச்சில் காலமாயிட்டாங்க. அவர் கேள்விப்பட்ட உடனே எங்களுக்கு சாயங்காலம் தான் தெரியும். அப்புறம் உடனே நாங்கள் புறப்பட்டு ஸ்தோத்திரம், பகல் என்றும் பாராமல் இரவு என்றும் பாராமல் ஸ்தோத்திரம், அந்த நேரத்திலே கூட புறப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 12:45 1 மணிக்கெல்லாம் அங்கே போய் சேர்ந்தாச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு பிரியமானவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்முடைய மனசை என்ன தெரியல, தாங்கிறதில்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஆண்டவருக்கு தாங்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவதுன்னா ஆண்டவருக்கு தாங்காது. ஆமென். ஆண்டவர் பாருங்க, வல்லவரும் நல்லவரும் அற்புதமாக இருந்தாலுமே கூட அந்த லாசரு குடும்பம் எல்லாரும் சேர்ந்து கவலையை சொல்லிக்கிட்டு அழுதாங்களாம். அழுத போது ஆண்டவரும் சேர்ந்து அழுதாராம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளோ ஒரு நல்லவராக இருக்கிறார் பாருங்க. இன்றைக்கு கொலைக்கு கொலை தான் பண்ணும் சில ஆவிகள். சரியா? என்ன செஞ்சாலும் கொலை தான் பண்ணும். அதுக்கு தெரிஞ்சலாம் 3 காரியம் தான். அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும். எல்லாமே அதனுடைய தேவைகளை சந்திப்பதற்காகத்தான் நமக்கு கேட்கும். ஆனால் ஆண்டவர் ஒன்றியும் நம்ம தேவைகளை சந்திப்பதற்காக சில காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் யாரையும் அபிஷேகம் பண்ண தேவையில்லை, ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுக்கு எண்ணெயும் ஊற்ற தேவையில்லை, தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. அவர் நம்ம மேலே தாகம் உள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவார். அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியாக எண்ணெயை ஊற்றுவார். அல்லேலூயா. நம்மளை அபிஷேகம் பண்ணுறதுல தான் ஆண்டவர் குறியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம முடியாத நேரத்தில் நம்மளை தூக்கி கொண்டு போய் வேறு தாவலை விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வியாதி தாங்க முடியாத நேரத்தில் அவர் தாங்கிக்குவார். வலி தாங்க முடியாமல் பெண்கள் ஆண்கள் துடிக்கும் பொழுது, பிரச்சனை போராட்டம் துடிக்கும் பொழுது அவர் தாங்குவார். ஏன் பின்னும் 2 நாள் தாமதமாக லாசரு விஷயத்தில் போனார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைக்கு போனாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் 1000 10,000 விஷயத்தை இது மாதிரி செஞ்சுருக்கிறார் புதிய ஏற்பாட்டில். ஆனால் எழுதுனது கொஞ்சம் தான் எழுதியிருக்கிறாங்களாம். நல்லா புரிஞ்சுங்க. எழுதுனது கொஞ்சோண்டு தான் எழுதியிருக்கு. இதையே உலகம் கொள்ளாதான், இதையே நம்ப மாட்டேங்கிறாங்களாம். இன்னும் அவர் செஞ்சது எல்லாமே எழுதுனா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம்
நம்ப மாட்டாங்க. செங்கடலை பிளந்தார் என்று சொல்கிறார்கள். அதில் அடியில் கொஞ்சம் பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் அடியிலிருந்து குதிரையினுடைய குழம்புகள், அதனுடைய கால் நகம் அதில் அங்கே இருக்கிறதாம். அது வண்டில்களுடைய உருளை நடு சமுத்திரத்தில் எப்படி உருளை கிடக்கும், பத்திரமா இருக்குதாம். பனிக்கட்டில் எந்த பொருள் இருந்தாலும் பத்திரமா இருக்குமா. அல்லேலூயா. அதனால தான் நம்ம வீட்டுக்கு பிரித்து வாங்கி வச்சுருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிலர் நம்பிக்கை இல்லாமல் போனாலும் கூட உண்மை என்பது, சத்தியம் என்பது சத்தியம் இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சிலர் நம்பலாம், சிலர் நம்பாமல் போகலாம். நீங்கள் நம்பாமல் இருக்கிறதுனால சத்தியம் மாறாது. சத்தியம் தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறேன் எவனும் என்னைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொன்னார். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்னென்றால், அவர் எப்பொழுதும் நமக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக நம்முடைய தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னார், மரித்தேன் ஆனால் இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நம்ம எது தடுக்கிறது, ஆசீர்வாதத்தை எது தடுக்கிறது என்று இந்த உயிர்த்தெழுத நாளில் நாம் பார்ப்போம். லூக்கா 24:13-31 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, 2 பேர் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து ஆமேன் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். நம்முடைய ஆசீர்வாதம், பெரிய வல்லமையை வாங்குவதற்கு முன்பாக நமக்கு தடையாக இருக்கிற அநேக காரியங்கள் என்னென்றால் மறைக்கப்பட்டதான ஒரு கண்களாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கண்கள் ஆவிக்குரிய கண்களாக இருந்தால் நமக்கு அநேக ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் எல்லாம் நமக்கு கிடைக்காம இருக்கிறதுனால சில நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை ரொம்ப சின்னது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சின்னது கிடையாது. இந்த குட்டி உலகத்தையே நீங்கள் ஜெபம் பண்ணி உண்டாக்கலாம். அல்லேலூயா. புதிதாக கோள்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். பக்கமாக கூட ஒரு கோள்கள் கண்டுபிடிச்சுன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டீங்களா? டிவியில் 8வது கோள் 9வது கோள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீ எத்தனை கோளை கண்டுபிடிச்சாலும் பத்தாது. அது கோள்கள் வந்து கொண்டே தான் இருக்கும், வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா. நட்சத்திரங்கள் எப்படி எண்ணி முடியாது, அதே போல் கோள்களும் என்ன செய்ய முடியாது, எண்ணி முடியாத அளவுக்கு ஆண்டவர் அதாவது வானத்தில் செஞ்சு முடிச்சிருக்கிறார். அதை எந்த நாணியும் எந்த கொம்பனும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ ஒரு 5-6 கண்டுபிடிச்சி அதை அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாமளும் சந்தோஷப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அநேக காரியங்கள் உலகத்திலே அவை சூத்திரம் மறைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. நான் நன்றாக ஜெபித்தால் அந்த மறை பொருளை நமக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் காட்டுவார். அல்லேலூயா. தானியேல் புத்தகத்தில் பார்க்கிறோம், அவருக்கு அந்த நேபுகாத்நேச்சாருக்கு பெரிய கனவு வந்தது, எல்லாருக்கும் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தானியேல் ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய கண்கள் ஆண்டவர் திறந்தார், மறைக்கப்பட்ட அந்த சத்தியத்தை ஆண்டவர் எடுத்து சொன்னார். அல்லேலூயா. ஆனால் எகிப்திலே யோசேப்பு சொன்ன கனவு அவர் கனவு சொன்னார், அதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டார். கனவு சொன்னால் யார் வேணாலும் ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுறலாம். சொல்கிறது புரியுதுங்களா? அது நம்முடைய சபையில் கனவு சொல்லுகிறவரும், அதாவது சொப்பனம் சொல்லுகிறவர்களும் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுகிறவர்களும் அநேகராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுவீங்க? சும்மா கரங்களை வைத்துக்க பார்க்கலாம். ஒருவர் தான் உயர்த்துகிறார். 2 பேர் உயர்த்துக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், நிறைய பேர் நம்முடைய சபையில் இருக்கிறீங்க. நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், அது என்னாச்சே தெரில, ஏதாச்சே தெரில, அதை பாஸ்டர்கிட்ட கேட்கணும், சிஸ்டர்கிட்ட கேட்கணும், அது நல்லதா கெட்டதா என்னமோ தெரியலையே அப்படின்னு. யோசேப்பு சொன்ன கனவுக்கு அப்படியே கச்சமாக தரிசனத்தை சொன்னார். அல்லேலூயா. ஆனால் தானியேல் கண்டது தான், ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அல்லேலூயா. இதெல்லாம் பயங்கரமான வெளிப்பாடு, பயங்கரமான சத்தியம். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுகிட்ட நீங்கள் ரகசியத்தை கேளுங்க. உலகத்தில் வெற்றியாய் வாழ்வதற்கு என்ன வழி, அற்புதமாய் வாழ்வதற்கு என்ன வழி, அதிசயமாய் வாழ்வதற்கு என்ன வழி, நான் வெற்றி பெறணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதை கேளுங்க. உங்களுக்கு சில காரியங்களை மறைபொருளாக இருந்தாலும் ஆண்டவர் ஏற்ற வேளையிலே வெளிப்படுத்தி தருவார். எம்மாவூர் சீசரோடு நடந்து சென்றார். 13ஆம் வசனத்திலிருந்து 31 முடிய வாசிக்கிறோம். ஆமென், சோத்திரம். அதில் 25வது வசனத்தை வாசிங்க. ஆமென். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. எழுப்புதல் அடையாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஆண்டவர் சொன்னார். என்ன இல்லையா? புத்தி இல்லாத மந்த இருதயம். மந்த இருதயம் என்ன? ஆண்டோடைய வார்த்தையை கேட்காம உலகத்தின் வார்த்தையை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அங்கே பிசாசு தான் பேசுவான். ஆண்டவர் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையே வளைச்சு கேட்டுட்டு இருந்தீங்களா, ஆண்டவரே உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை தந்தார். இது பாஸ்டிங் நேரம் அல்லவா?
அதில் இரவில் ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை தந்தார். என்ன சொன்னார்னா, நம்ம செஞ்சிட்டு இருக்கிற ஊழியம் நல்ல ஊழியமா. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் பாராட்டிக்கிட்டே இருந்தார் சொப்பனத்தில். நன்றாக நீங்கள் செய்கிறீர்கள். கல்யாணமாக இருந்தாலும் சரி, துக்க வீடாக இருந்தாலும் சரி, புதுமனை புகுவிலாக இருந்தாலும் சரி, பிள்ளைக்கு பேர் வைக்கிற எதை செஞ்சாலும் சரி, பிரசங்கம் பண்ணாலும் எதை செஞ்சாலும் நீங்கள் நன்றாக செய்கிறீர்கள். வெரி குட் வெரி குட்ங்கிறார். அல்லேலூயா. பாராட்டப்படத்தக்க அளவிலே நம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் பாராட்டுகிறார். நம்முடைய சபையை பாராட்டுகிறார். நாம் செய்து வருகிற ஊழியத்தை பாராட்டுகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் ஆமென் இருமாப்பா இராதபடிக்கு நல்ல கூர்மையாக, நல்ல செவிசாய்க்கிற, நல்ல ஒப்பு கொடுக்கிற, நல்ல அந்நிய பாஷை பேசுகிற ஒரு இருதயமாக இருக்குமானால் அந்த இருதயத்தில் நிறைய வெளிப்பாடுகளை தந்து உங்களை ஆண்டவர் வெற்றி மேல் வெற்றி பெற செய்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஆபிரகாமை கூப்பிடும் பொழுது, ஆபிரகாம் முதல் நாள் விசுவாசத்தில் கூப்பிடும் பொழுது ரொம்ப ஏழையாக தான் இருந்தார். அப்படியே ஏழையாகவே ஆண்டவரை விடல. அவர் ஏற்ற வேலையில் ஆசீர்வதித்து பொன்னையும் பொருளையும் கொட்டி வைக்கக்கூடியதான பெரிய சீமானாக தேவன் அவரை மாற்றினார். அல்லேலூயா. ஒரு இடத்துல சோறு இல்லாத இருந்தது, அதே சோறு இல்லாத 90 வருஷத்துக்கு இருந்தார் அப்படின்னு எழுதலை. சரியா? அடுத்த ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாகவே ஆடு மாடு எல்லாமே குட்டி போட்டுச்சு. அல்லேலூயா. அந்த காலத்தில் அதுதான் வியாபாரம். இப்போ தானே கம்ப்யூட்டரு, பஸ்ஸு, லாரி, 2 வீலர் இதெல்லாம். அப்போல்லாம் கழுதை, குதிரை, அது மாதிரி தான் விவசாயம், இது மாதிரி தான். அதனால் அந்த இடத்துல என்ன வியாபாரமோ அந்த வியாபாரத்தில் ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் சார் உயிர்த்திருந்து இயேசு சொல்கிறார், இந்த இடத்துல என்ன வியாபாரமோ அந்த வியாபாரத்தில் உன்னை நான் உயர்த்துவேன். அல்லேலூயா. உங்களுடைய வேலையை ஆண்டவர் உயர்த்துவேன் என்று சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். மந்த இருதயமாக இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. கொஞ்சம் உங்கள் இருதயத்தை வெளிப்பாடு கேளுங்க, ஆண்டவருடைய வெளிச்சத்தை கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அடுத்தபடியாக மார்க் 16:14 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 16:14. ஆமென். எழுப்புதல் இல்லாத இருக்கிறதுக்கு காரணம் என்ன? டேங்க் நிறைய தண்ணி இருந்தாலும் நமக்கு தண்ணி எவ்வளோ தான் வருது? நம்ம வீதி பைப்பில் எவ்வளோமா தண்ணி வருது? கொஞ்சோண்டு தான் வருது. அதே டேமில் இருந்து வெளியே வரும்போது தண்ணி எவ்வளோ வருது? நிறைய வருது. அதுபோல தான் ஆண்டவர் பெரிய ஒரு மேட்டூர் அணை மாதிரி பெரிய அணையாக ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மக்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற அந்த பகுதி, அந்த விசுவாசமான எண்ணங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால் கொஞ்சமாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த தொட்டிக்கு விடும்போது சின்ன பைப்பில் தண்ணி விட்டுருக்குறாங்க. அடுத்தது அந்த தொட்டியில் விடுறாங்க, அதில் பெரிய பைப்பில் விடுறாங்க, அதில் 6 இன்ச் பைப்பில் விடுறாங்க, 8 இன்ச்சில் விடுறாங்க, இதில் 1.5 இன்ச்சு 2 இன்ச்சில் விடுறாங்க. ஆனால் தேவன் அதை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிற. நம்முடைய வாழ்க்கையில கூட நீ எந்த அளவுக்கு விசுவாசத்தை அதிகப்படுத்துகிறாயோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வெளியே வரும். அல்லேலூயா. நீ கொஞ்சோண்டு தான், கண்ணு மயிர் அளவு தான் விசுவாசிக்கிற அப்படின்னா சரி போ, கண்ணு மயிர் அளவு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போ. அல்லேலூயா. இல்லைங்க, கொஞ்சம் ஒரு சாக்டிஸ் மாதிரி, ஒரு பென்சில் மாதிரி, ஒரு பேனா மாதிரி கொஞ்சம் பெருசாக விசுவாசிக்கிறோம்னா அதுக்கு தகுந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போ அப்படிங்கிறாரு. இல்லை, நான் பெரிய அளவில் விசுவாசிப்பேன், பெரிய காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்பேன், பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வேன் என்றால் அப்படியே ஆக கடவுது என்று ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். அவிசுவாசமும் இருதய கடினமும். அல்லேலூயா. அதை குறித்து சொல்லும் பொழுது, முள்ளுள்ள விதைக்கப்பட்ட இடத்துல விதைக்கப்பட்ட ஒரு விதையை போல, முள்ளுள்ள இடத்துல விதையை விதைச்சா என்ன பண்ணுமா? செடி வளர்ந்தது. ஆமென். அது முளைத்தது. முள்ளு மற்ற செடிகள்லாம் என்ன செஞ்சது? நெருக்கி போட்டுச்சு அப்படின்னு பார்க்குறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் படுற கஷ்டம் என்னென்னா, அந்த உலகத்தினுடைய காரியங்களை எல்லாம் தன்னுடைய பக்கத்தில் வரவழைச்சிக்கிட்டதுனால அது போட்டு அப்படியே நம்மளை நெருக்கி விடுகிறது. ஆனாலும் தேவன் நம்மை நேசிக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார், நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுவோம். அவர் சொல்லுகிறார், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன். அவர் நம்மை நடத்துவார். ஆமென். அவர் நம்மை உயர்த்துவார். நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு தந்து நம்மை தகுதிப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். என்னென்ன ஆசீர்வாதமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்ன வேணும் இந்த உயிர்த்தெழுதல் நாளில்? ஒரு தண்ணிக்கு எத்தனை பேர் வெளியே போயிருக்கிறானுங்க பாருங்கள். அதான் அவங்களுக்கு இத்தான் சாக்கு. இதில் போய் ஒரு அரை மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாங்கிற எண்ணம் இல்லை. சொல்லுங்கள் சீக்கிரம். என்ன வேணும்? ஆவிக்குரிய வளர்ச்சி. வேற சொல்லுங்க. நீங்கள் ரட்சிக்கப்படணுமா? நீங்கள் தான் ரட்சிக்கப்பட்டீங்களா? சொல்லுங்க. வீட்டில் இருக்கிறீங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதெல்லாம் ஒரு உண்மையான ஒரு வார்த்தை. எல்லாரும் ரட்சிக்கப்படுவோம். நம்ம அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அப்புறம் வேற சொல்லுங்க. பொருளாதார ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், எதை வேணாலும் சொல்லுங்க. என்னென்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவ்வளோதானா?
வேறு பொருளாதாரம் எதுவுமே வேண்டாமா? இப்படியே வெயிலே வந்துட்டு வெயிலே போகலாமா? நிலம் வாங்கணும், அம்மா சொல்லி கொடுக்குதா? சரி, வேறு சொல்லுங்கள். கார் வாங்கணும், 3 பேர் உள்ளவங்க எல்லாருமே கார் வாங்கணும். 3 பேர் 4 பேர் இருக்கிற எல்லோரும் கார் வாங்கணும். அல்லேலூயா. எங்கே ஃபஸ்ட்டு போகிறது? கார் வந்து 2 வீலர் என்ன விலையோ அதே விலை தான், பயந்துக்காதீங்க. சரியா? சரி அக்கா, அதுக்காக ஜெபம் பண்ணலாம். நம்ம தேவஸ்ரீ அவர்கள் எல்கேஜி படித்து கொண்டிருக்கிறார்கள், ஜெபக்குறிப்பு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சரி, ஆக இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா என்றும் அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா என்றும் அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாள வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா என்றும் அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஜீசஸ், அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா என்றும் அல்லேலூயா ஓசன்னா. மகா இருக்க பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதம் வரணும் ஆண்டவரே. எங்களுக்கு வர வேண்டிய எல்லா கிருபைகளும் வரணும் ஆண்டவரே. இந்த உயிர்த்திருந்த நாளில் என்னென்ன காரியத்துக்காக பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தில் என்னென்ன ஜெபக்குறிப்பு சொன்னார்களோ, வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே அக்கடி கூட்டத்தில் ஆசீர்வாத கூட்டத்திலும் சொன்ன எல்லா ஜெபக்குறிப்புகளை கர்த்தர் இன்றைக்கு அங்கீகரிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. எழுப்புதலின் தேவன் எழுப்புதலை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். வல்லமையின் தேவன் வல்லமை தந்ததுக்காக ஸ்தோத்திர ராஜா. வரங்களின் தேவன் எங்களை வரங்களினால் அலங்கரிக்க போறதுக்காக ஸ்தோத்திர ராஜா. குறைகளை நிறைவு செய்கிறவர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறேன். குறைகளை நிறைவு செய்கிறவர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறேன் ராஜா. தொடர்ந்து ஆசீர்வதித்து உயர்த்தும். ஞானஸ்நான ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். கிருபை கூட இருக்கட்டும். அடுத்த வார திருவிருந்த ஆராதனை ஆசீர்வதியும். நன்றி மகிமைப்படும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.